இலையும் தண்ணீரும் ஒட்டாதுன்னு சொன்னால், தண்ணீர் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சி போச்சுன்னா ஒட்டாது. இலை காய்ந்து விட்டது, அதனால் ஒட்டவில்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னீங்க? இலையும் தண்ணீரும் ஒட்டாது, கட் அவுட். யாரும் யாரையும் கெட் அவுட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக குத்துச்சண்டை மேடையிலே இரு கட்சிகள் மட்டும்தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு பாதிக்கு பாதி தொகுதிகளில் கெட் அவுட் என்று சொன்னவர்களுக்கு நாக் அவுட் விழுந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாக் அவுட் யாருக்கு விழுந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். கெட் அவுட் சொன்னவர்களுக்கு, அதுவும் சொன்னவருடைய மகனுக்கே அந்த நாக் அவுட் விழுந்திருக்கிறது. டெபாசிட் கூட கிடைக்கவில்லை என்பதை எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் கொடுக்கப்பட்ட நாக் அவுட் என்பதையும் சொன்ன நபர் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கடந்த 50 வருடங்களாக நம்முடைய தமிழகத்தில் இரு கட்சிகள் மட்டும்தான் தேர்தல்களை நிர்ணயம் செய்து கொண்டிருந்தன, வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்து கொண்டிருந்தன. திமுக, அதிமுக. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், திமுகவோ இல்லை அதிமுகவோ முதலிடம், இரண்டாவது இடம், இப்படி தான் இருந்துச்சு. பல கட்சிகள் இந்த கட்சிகளை சார்ந்து தான் இருந்தன. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அது துவங்கிய இந்த 44வது ஆண்டில் 44 ஆண்டுகளில் 2001 சட்டமன்ற தேர்தல், அதுலேயும் 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த இரு தேர்தல்களில் மட்டும்தான் கூட்டணி வைத்து போட்டியிடுது. நான் சொல்வது சட்டமன்ற தேர்தல். மற்றபடி எல்லா கட்சிகளுமே திமுக உட்பட கூட்டணி இல்லாமல் போட்டியிடவில்லை. இந்த சூழ்நிலையில் 50 வருடங்களாக ஓட்டப்பந்தயத்தில் இரண்டு நபர்கள் மட்டும்தான் கலந்து கொண்ட ஒரு மைதானத்தில் இன்று மூன்றாவதாக ஒரு நபர் உள்ளே புகுந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவிலே இருந்து யார் வெற்றி பெறுவது யார் தோல்வி பெறுவது என்பதை முடிவு செய்யக்கூடிய, நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் நரேந்திர மோடி, அண்ணாமலை, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். இந்த மூவரும் காரணம். அதனால் நாங்கள் தான் அடையாளப்படுத்தினோம் என்று அவர்கள் சொன்னால் அது அவர்களுடைய தவறு என்று தான் நான் சொல்லுவேன். திரு அண்ணாமலை அவர்கள் நேர்மையான, துடிப்பு மிக்க ஒரு அற்புதமான இளைஞர். தமிழக மக்களால் அரசியலுக்கு வந்தவுடனேயே தமிழக மக்களால் ஈர்க்கப்பட்டவர், தமிழக மக்களால் விரும்பப்பட்டவர். இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு நபருக்கும் தெரியும். பத்திரிகைகளில் இன்னைக்கு இன்று காலை கூட ஒரு ஆங்கில பத்திரிகையில் படித்து கொண்டிருந்தேன். 50-60 வருடங்களுக்கு பிறகு மூன்றாவது சக்தியாக ஒரு கட்சி உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோடு மிக தெளிவாக கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் எப்படி இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே டாமினேட், எப்படி அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தன தமிழக அரசியலை, அதே மாதிரி இந்த தேர்தலில் அதிக அளவு சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் அதிக அளவு ஒவ்வொரு வீடாக அதிக அளவு சென்றடைந்தது பிரச்சாரம். நான் ஓட்டு சொல்ல, பிரச்சாரம் சென்றடைந்தது என்பது பாரதிய ஜனதா கட்சியினர் தான் என்பதை மிக தெளிவாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு கிராமங்களிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்து தங்களுடைய சாதனைகளை சென்று சேர்த்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சர்வே நடத்திருக்கிறாங்க, ஆய்வு. அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கடுமையான உழைப்பை நாம் செலுத்தி இருக்கிறோம். அதனால் யாரும் யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து இவர்கள் தவறாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 1996 நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக 1996 வந்துட்டோம். ஆனால் அது புரியாமல் நாங்கள் தான் சட்டமன்றத்தில்
அவர்களுக்கு உறுப்பினர்கள் ஆக்கணும் என்று சொல்வதெல்லாம் அது ஒரு வேடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி கூட்டணி இல்லை என்று அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். இப்பொழுதுதான் தேர்தலே முடிந்திருக்கிறது. இப்பொழுது கூட்டணி என்று பேசுவதற்கு எங்கிருந்து என்ன அவசியம் வந்திருக்கிறது? ஒன்றும் இல்லையே. நான் கேட்பது ஒன்றுதான். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் தோற்றோம் என்று தெளிவாக சொன்னார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். இன்று நான் கேட்கிறேன், இப்பொழுது பாஜகவுடன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை, ஏன் நீங்கள் 39 தொகுதிகளிலும் தோற்றீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். இதனால்தான் வேற எந்த காரணமே சொல்ல. ஏன்னா இருக்கிறது 2 கட்சி தான் அவங்கள பொறுத்து வரலாம், திமுக அண்ணா திமுக. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஏங்க தோற்றீங்க? இல்லைங்க, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி தோற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஏன் தோத்தீங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான விஷயம். இது சாதாரண கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்லட்டும். அது மட்டும் போதும். தவிர பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அஇஅதிமுகவினுடைய கூட்டணியை முறித்ததில்லை. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் கடந்த முறை தோற்றவுடனே இதை சொல்லித்தான் கூட்டணியை விட்டு அவர்களாகத்தான் வெளியேறினார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே வெளியேறியது கிடையாது. அவர்களுடைய தவறை மறைப்பதற்காக ஒரு தனி மனிதரை, எங்களுடைய மாநில தலைவரை அவர்கள் குறை சொல்வது என்பது ஏற்க முடியாது. ஏன்னா இது உலகத்துக்கே தெரியும், இது ஒரு தேசிய கட்சி. கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பார்லிமெண்டரி பாடி, அதுதான் அதிகாரமிக்க அமைப்பு. அப்போது ஒப்பீனியன் நிறைய இருக்கலாம், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், எண்ணம் இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், தேசிய கட்சியில் சகஜம். ஆனால் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் தேசிய தலைமைக்கு தான் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். அதனால் அவங்க சொல்றதுல உண்மை இல்லை, அதுதான் அவசியம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.